பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு கொடுத்த வேத வசனம் சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். வேத வசனத்தை கொண்டு தான் எனக்கு கர்த்தர் பேசுறார். இந்த நாட்கள்ல மெசேஜோட தலைப்பு காத்திருப்பு. காத்திருக்கிறதுனால நம்ம எதெல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறத தேவன் நாட்களை உணர்த்தி கொடுக்கிறார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறது ஒரு பக்கம், ஆனால் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பொறுமையோடு காத்திருக்கும் போதுதான் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்காக காத்திருக்கிறதுங்கிறது இந்த நாட்களில் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு கேட்ட உடனே ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிற அந்த தாகம் தான் இருக்கும் எல்லாருக்குமே. ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னா, கர்த்தருடைய வேதவசனம் என்ன சொல்லுகிறதுனா, காத்திருங்கள். என்னுடைய சமூகத்தில் வந்து நீங்கள் காத்திருங்க. நீங்கள் காத்திருக்கும் போது அந்த காரியத்துக்காக நீங்கள் என்னோட கேட்கும்பொழுது நான் காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. இப்போ நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்காக நம்ம காத்திருப்போம், ஆனா அவருக்காக காத்து இருக்கிறவர்களுக்கு அவர் என்ன பண்றார் அப்படின்னா புது பலத்தை கொடுக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் அநேக காரியங்களுக்காக கேட்டு பெற்றுக்கொள்ளாமல் இருப்போம், மன சோர்வடைந்து போயிருப்போம். நிறைய காரியங்களுக்காக, எக்ஸாம்பிள் சொல்ல போனால் குழந்தை பாக்கியங்களுக்காக கேட்டு கேட்டு பார்த்து இனி கிடைக்குமாங்கிற ஒரு அபிவிசுவாசத்தோடு என்ன செய்வோம், சோர்ந்து போய் இருப்போம். ரொம்ப வருஷமாக காத்து கொண்டு இருப்பீங்க. ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் காத்து இருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் பலத்தை கொடுப்பேன், பலத்தை கொடுப்பாரு. நம்ம அபிவிசுவாசங்கள் எல்லாம் மாறணும். நம்ம ஒரு பொருள் வந்து நம்ம ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கிறோம், அது கிடைக்கிற நேரத்தில் சத்துரு என்ன செஞ்சிடும் அப்படின்னா அவிவிசுவாசத்தை கொண்டு போட்டு இதெல்லாம் இங்கே கிடைக்காதுங்கிற மாதிரி அவிவிசுவாசங்களை கொண்டு என்ன செஞ்சிடும், பிசாசு போட்டுருவான். அதனால நம்ம அந்த அவிவிசுவாசங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வியாதிஸ்தர்கள் பல வருடமாக வியாதியிலே கிடக்கலாம், இனி எனக்கு விடுதலை கிடைக்காதுன்னு இருக்கலாம். இல்லை, கர்த்தர் கண்டிப்பாக விடுதலை கொடுப்பாரு. காத்திருக்கிறீங்களா? காத்திருக்கக்கூடியதற்கு பலன் கண்டிப்பாய் உண்டு, கண்டிப்பாய் உண்டு. காத்திருக்கிறது ஒரு நாளும் வீணாகாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதான் ஏசாயா 40:31 அதிகாரத்தில் சொல்லிருக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம அநேக நேரங்களில் சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போகிறது உண்மைதான். அந்த சோர்ந்து போகிற நேரங்களில் வந்து கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நம்ம திடகர்த்தமாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும். கர்த்தர் சொன்னால் செய்வார். அநேகருக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருப்பார், வேத வசனத்தை கொண்டு பேசியிருப்பார், இந்த காரியத்தை நான் உனக்கு செய்வேன்ட்டு. அதில் ஒரு அவிவிசுவாசத்தை கொண்டு சாத்தா என்ன செஞ்சிருவான்னா திணிச்சிருவான். திணிச்சு இவ்வளோ நாள் கர்த்தருக்காக நான் காத்திருந்தேனே, எனக்கு என்ன கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகள் என்ன செஞ்சிருவான்னா பிசாசு கொண்டு வந்துடுவான். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த சிந்தனைகளுக்கு நம்ம சிந்தனைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. என்ன செய்யணும்னா, நான் கர்த்தருக்காக காத்திருக்கிறேன், அவர் எனக்கு கொடுப்பார், புது பலத்தை கொடுப்பார், கர்த்தர் நான் கேட்கிற காரியத்தை எனக்கு கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசம் என்ன செய்யணும்னா நமக்கு வேணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கழுகுகளை போல செட்டை எடுத்து எழும்புவார்கள். இந்த நாட்கள்ல நம்மள்கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ காத்திருக்கிறியா, சோர்ந்து போகாது, நீ தொடர்ந்து காத்திரு, உனக்குரிய காரியத்தை நான் செய்வேன் என்று தேவன் இந்த நாட்களில் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்களேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிற வேதவசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25:3வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உம்மை நோக்கி காத்திருக்கிற, உம்மை நோக்கி, யாரை நோக்கினா கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவங்களுக்கு வந்து வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. கர்த்தருக்கு உண்மையாய் காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே எனக்கு இது வேணும் அப்பா, நான் இந்த காரியத்துக்காக உங்களுடைய சமூகத்தில் நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் வெட்கம் அடைவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பல காலங்களாய் மாத கணக்க வருஷ கணக்காய் நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுடைய பலன் சீக்கிரமாய் வரப்போகிறது. அதற்காக தான் கர்த்தர் நாட்கள் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார்.
வார்த்தை கொடுக்கிறார். எந்த காரியத்துக்காக? கணவனை விட்டு பிரிந்து ரொம்ப நாட்களா நீங்கள் வருந்தி கொண்டிருக்கிறீர்களா? அந்த காரியம் நடக்க போகிறது. சீக்கிரமா உங்கள் கணவன் வந்து இணைய போகிறார். இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையா? குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது. அதே மாதிரி நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறீங்களா? உங்களுக்கு சுகத்தை தேவன் தரப்போகிறார். தீராத வியாதி தேவன் மாற்ற போகிறார். நாட்கள் தேவன் வார்த்தை கொடுக்கிறார். விசுவாசமாயிருங்கள், காத்து கொண்டிருக்கிறீர்கள். காத்திருப்புக்கு பலன் நிச்சயமாய் வரும். நீங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. நிச்சயமாய் உங்களுக்குரிய பலன் கண்டிப்பாக தேவன் தருவார். விசுவாசமாயிருங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. சங்கீதம் 27ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்த்தருக்காக காத்திரு. கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும். இப்போ நம்ம 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 அநேக நாட்கள் உபவாசம் இருந்து இப்படிலாம் நம்ம அநேக நாட்கள் ஜெபிச்சு பார்த்துருப்போம். நமக்கு அந்த பலன் சீக்கிரத்தில் வந்து கிடைக்கல அப்படின்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மள்ட்ட என்ன குறைபாடுகள் இருக்கு, நம்ம ஏதாவது சீர்திருந்தக்கூடிய காரியங்கள் இருக்குதா, அதை சீர்திருந்தி அதுக்கப்புறம் கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம அநியாயம், அக்கிரமம், பிறருக்கு விரோதமாய் பேசி விடுபட்ட பல காரியங்களை செய்து கொண்டு காத்திருக்கும் போது அதோட பலன் பெற்றுக்கொள்ள முடியாது. நாமளே நிதானித்தறியணும். நம்மள்ட்ட என்ன குறைபாடுகள் இருக்கு, என்ன சீர்கேடுகள் இருக்கு, இதெல்லாவற்றையும் முதலாவது அகற்றி போடணும். என்னென்ன பாவம் செய்திருக்கிறீங்க, என்னென்ன தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் நம்மளிடத்துல இருக்குது, எல்லாவற்றையும் அறிக்கை செய்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவன் சமத்துல காத்திருந்து நீங்க கேட்டு பாருங்க. நீங்க இவ்வளவு நாள் நீண்ட நாள் காத்திருக்கிற காரியத்தை குறுகிய நாட்களுக்குள்ளே தேவன் என்ன செஞ்சிருவாருன்னா கொடுத்துருவார் என்று வேதவசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என்னுடைய சமூகத்திலிருந்து காத்திரு என்று தேவன் சொல்லுகிறார். நாட்கள் அநேக நாட்களா நீங்கள் காத்திருக்கலாம். ஆனால் உங்களை நீங்களே சோதித்தறியுங்கள். உங்களுக்கு இருக்கிற கரைகள், பிழைகள் எல்லாமே மாறட்டும். மாறிவிட்டு தேவனுடைய சமூகத்திலே போய் காத்திருங்கள். சிலவங்களுக்கெல்லாம் சில பெருமைகள் இருக்கும். நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன், என்கிட்ட கரைகள் இல்லை, திரைகள் இல்லை, எதுவுமே இல்லை, என்கிட்ட கிடையாது அப்படிங்கிற ஒரு பெருமை இருக்கும். அதுவுமே ஒரு பாவம்தான். சிலவங்கள்ட்ட இப்படி நிறைய காரியங்கள் சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாவற்றையுமே தேவனுடைய சமூகத்திலே தாழ்த்தி விட்டுருங்க. நம்ம அவருடைய பிள்ளைங்க. நம்ம அவருடைய பார்வையில் வெறும் களிமண் தான். பார்த்துக்கங்க, களிமண்ணால நம்ம தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய பார்வையில் நம்ம ஒரு களிமண் என்கிறதை நினைவு கூர்ந்து நம்மள்ட்ட இருக்கிற எல்லா பாவத்தையும் முழுமையாய் அகற்றி விட்டு தேவ சமூகத்தை போய் காத்திருங்க. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று வேதவசனம் சொல்லுகிறது. பல நாட்களாய் போராடி கொண்டிருக்கிறீர்களா? இந்த நாட்களில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் காத்திருங்க, கர்த்தருக்காக காத்திருங்க. ஆனால் காத்திருக்கிறதுக்கு முன்னாடி நம்மள்ட்ட இருக்கிற எல்லா அசுத்தத்தையும் மாற்றுவோம், பாவத்தை மாற்றுவோம், பாவம் என்று தெரிகிற காரியங்களை மாற்றிவிட்டு தேவ சமூகத்தில் போய் காத்திருங்கள். நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் கண்டிப்பாக பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். பதில் கொடுப்பார். இந்த நாட்களில் வாக்குத்தத்தமாய் சொல்கிறார், பதில் கொடுக்க போகிறார் தேவன். அதனால உங்களை சுத்திகரித்து கொண்டு, அதான் அந்த நாட்களில் யோசுவா, மோசே இவர்களெல்லாம் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இன்றைக்கு உங்களை சுத்திகரியுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால நம்மகிட்ட இருக்கிற சுத்திகரிப்பை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்னென்ன கரைகள் இருக்கு, என்னென்ன திரைகள் இருக்கு, பிழைகள் இருக்கு, என்னென்ன மீறுதல்கள், என்னென்ன துணிகரமான பாவங்கள் என்னென்ன இருக்குங்கிறதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யுங்கள். அறிக்கை செய்து விட்டு தேவ சமூகத்தில் போய் காத்திருங்கள். உங்களுக்கு பலன் மிகுதியாய் வரப்போகிறது. நீங்கள் காத்திருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் அந்த பலனை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். இல்லை, விசுவாசமாய் தொடர்ந்து ஜெபத்தில் போராடுங்கள். ஜெபமே ஜெயம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரு சிறிய ஜெபம் செய்திருக்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்ய போகிறவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று வேதவசனம் சொல்லுகிறதப்பா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு இந்த நாட்களில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவிதமான தேவைகளோடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருந்து போராடுகிற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பார்க்கணும் அப்பா. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கண்ணீரை காண்கிற தேவன் நீங்க ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீரை இந்த நேரத்தில் மாற்றி போடுவீராக ராஜா. அற்புத சுகத்தை கொடுப்பீராக தகப்பனே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவா என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. ஆபத்து நேரங்களில் உம்மை நோக்கி கூப்பிடுகிற உங்களுடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. கர்த்தருக்கு காத்திரு, இடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, பிள்ளைகள் உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளை நீங்க பாருங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திர ஆண்டவரே. இருதயத்தின் வியாகுலங்கள், இருதயத்தின் கண்ணீர்கள் என் தேவன் மாற்றி போடுமாறு ஜெபிக்கிறேனப்பா. அற்புத சாட்சிகளாய் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறுத்த போவதற்காய் நன்றியப்பா. தன்னை சீர்படுத்தி கொண்டப்பா, அற்புதங்களை காண என் உதவி செய்ய வேண்டும் நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து கிருபையாயிருங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையை அப்பாவுக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆமென்.